ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி விஜயலக்ஷ்மி அம்மா சமையலில் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தாங்க பண்ணியிருக்கோம். ஸோ இது என்னன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். முள்ளங்கி வச்சு தாங்க பண்ணியிருக்கோம். இது முள்ளங்கி கட்லேட்டுங்க. அதுக்கு தேவையானது 2 முள்ளங்கி எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம குழந்தைங்கள்லாம் முள்ளங்கி சாம்பார், முள்ளங்கி பொரியெல்லாம் சாப்பிட மாட்டாங்கல்லங்க, எடுத்து ஓரமாக வச்சுருவாங்க. ஸோ இது ஒரு 5 நிமிஷத்தில் நீங்கள் சட்டுன்னு செஞ்சிடலாங்க. இது ஸ்நாக்ஸாகவும் செஞ்சுக்கலாம், சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ நான் இப்படி பீட்ரூட் திருவுற மாதிரி நீங்கள் பீட்ரூட் திருவதில் திருவி வச்சுக்கோங்க. நான் 2 முள்ளங்கி எடுத்திருக்கேன். நீங்கள் நிறையா பேர் இருந்தாங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா கூட ஒரு முள்ளங்கி எடுத்துக்கோங்க. ஒரு கை பொட்டுக்கடலை எடுத்து நான் மிக்சியில் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, சிம்பிள். இவ்வளோ தாங்க தேவையானது. ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் பொடி பொடியாக. ஒரு 5 பல் பூண்டை இது மாதிரி சும்மா தட்டி வச்சுக்கோங்க. 2 பச்சை மிளகா பொடி பொடியாக நறுக்கி, கொஞ்சம் கருவேப்பிலைங்க. இப்போ நம்ம அந்த துருவின முள்ளங்கியில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்க, அந்த பொட்டுக்கடலை பொடி, அது கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே போட்டுருங்க. ஸோ நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ண தேவையில்லைங்க உங்களுக்கு. ஏன்னா ஆல்ரெடி இது நீர்க்காயினால் உங்களுக்கு முள்ளங்கிலேருந்து உங்களுக்கு நல்லாவே தண்ணி வந்துகிட்டே இருக்குங்க. தேவையான கொஞ்சம் தனி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அதில் ஆல்ரெடி பச்சை மிளகா இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் காரத்துக்கு நீங்கள் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் கடலை மாவு, ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும்ல, அதுக்கு தாங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேங்க, கொஞ்சம் சோம்புங்க, அவ்வளவுதாங்க. இதை நீங்கள் கட்லைட் பதத்துக்கு நல்லா எல்லாத்தையுமே கலந்து எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் கட்லைட் பதத்தில் ஷேப் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் எடுத்துகிட்டு நம்ம தோசை தவாவில் போட்டு எடுத்துட வேண்டியதாங்க. ரொம்ப ஈஸி. ஸோ இதுக்கு நீங்கள் டீப் ஃப்ரை பண்ண தேவையில்லை, உங்களுக்கு ஆயில் இருக்குமோ நீங்கள் பயப்பட தேவையில்லை. எல்லாருமே இதை நீங்கள் சாப்பிடலாம். ஸோ நம்ம சாம்பார் வைக்கிற அன்றைக்கி இதை நீங்கள் சைடிஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். இதே நீங்கள் குழந்தைங்க ஈவினிங் ஸ்கூல் முடிச்சு வராங்களா, அவங்களுக்கு இது நீங்கள் ஒரு ஸ்நாக்ஸாகவும் கொஞ்சம் சாஸ் போட்டு கொடுத்தீங்கனாலும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க. இது மாதிரி தட்டி போட்டுட்டு திருப்பி இதே மாதிரி போட்டு எடுத்துருங்க. கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னே நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குங்க, டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் இந்த மெத்தடவே நீங்கள் நெக்ஸ்ட்டு சவுசவில் கூட நீங்கள் இதே மாதிரியே சீவி இதே ப்ரொசீஜர், இந்த கடல மாவு, மிளகாத்தூள், உப்பு சேர்த்து நீங்கள் பண்ணலாங்க. கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.